மீண்டும் மீண்டும் நீங்க விஜய வந்து காப்பாற்றுற ஒரு வேலைய செய்றீங்களா? இல்ல அது என்ன பின்னணியில என்ன இருக்கு? இல்ல இயல்பா தான் பேசுறீங்களா? இல்ல இப்ப பின்னணியில என்ன இருக்குன்னா என்னது? நீங்களே என் மேல ஏதோ கொக்கி போடுறீங்களே! இல்ல. கொக்கி இல்ல. அ. நேற்று மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசினதிலிருந்து அதான் ஃப்ராங்க்கா பேசிட்டேன் நான். ஃபிராங்கா பேசுனத நானும் கேட்கிறேன். ஆமா. ஃபிராங்கா விஜய் ஆதரிக்கிறீங்களே! ஃப்ராங்கா பேசிட்டேன். ம். ஃபிராங்கா பேசியிருக்கீங்க. விஜய் ஆமா, ஆதரிச்சு பேசியிருக்கீங்க. ஆமா, விஜய் ஆமா. திமுக மீது வைக்கிற விமர்சனங்களுக்கு நீங்க எதுவும் சொல்லல. விஜய் எதுவும் பதில் சொல்லல. விஜய் திமுக மீது வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணுமாங்கிறது, நான் இனிமேல் திமுக மேடைகள்ல பேச போகும்போது தான் தெரியும். நீங்க இயல்பா பேசிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் அதுல என்ன பிரச்சனை? இயல்பா மீட்டிங்கே இல்லையே! என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க. ம். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு புறக்கணிக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த அந்த இளைஞர்களுக்கு சொற்பொழிவாளர் போட்டி வச்சு, அதுல நடுவராக 4, 5 பேர் போட்டாங்க. அதுல நானும் ஒரு நடுவர். தம்பி இளம் உதயநிதிக்கு பேச்சாளர் ஆமா. தம்பி தேர்ந்தெடுக்கிறது. உதயநிதிக்கு உதவியாளர் செந்திலு. அ ஆனா இந்த நடுவர்ல நீங்க தான் முதல் இடத்துல இருக்கீங்கன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி தம்பின்னேன். நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்னேன். மதுரைக்கு போனேன், சேலத்துக்கு போனேன், காரைக்காலுக்கு போனேன், சென்னைக்கு வந்தேன். இப்படி ராணிப்பேட்டைக்கு போனேன். போய் எல்லா இடமும் தேர்ந்தெடுத்து இந்த பட்டியல குடுத்து கடைசியில சென்னையில வந்து முடிச்சாச்சு. அந்த தம்பிகளுக்கு என் பேச்சுல ஒரு பயங்கர காதல். அந்த தம்பிகள் அ என்ன தேடுறாங்க வள்ளுவர் கூட்டத்துல. ஆனா எனக்கு அழைப்பு இல்ல. 44 சொற்பொழிவாளர்கள கூப்பிட்டாங்க. அந்த 44 பேரில் நான் ஒருவன் இல்லை. அந்த அறிவித்திருவிழாவுல. அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தம். அ. வருத்தம்னா மாள முடியாத வருத்தம். அது எப்படி இன்சல்ட் ஏன் பண்ணாங்கன்னு வருத்தம். இல்ல அதுல நீங்க அந்த குமுதம் பேட்டிலாம் சொன்னீங்க இல்லையா? அது ஏதாவது காரணம் வாய்ப்பு இருக்கா? அது காரணமாக இருந்தா, அதுக்காக என்ன இப்படி தண்டிக்க வேண்டிய தேவை இல்லையே! இது தண்டனைன்னே சொல்றீங்களா? ஆமா தண்டனை இல்ல தானே! நீங்க தேர்ந்தெடுத்த இளம் பேச்சாளர்கள் அங்க பேசுறாங்க. ஆமா, இளைஞர்களுக்கு நீங்க வழிவிட்டு அது நல்ல விஷயமா ஆமா. பார்க்கலாமே! இளைஞர்கள வழி விட 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 தான் செய்றேன் நான். அ. ம். ம். அதுல என்ன கூப்பிடலங்கிற எனக்கு வருத்தம் உண்டு.